எல்லாருக்கும் வணக்கங்க. வேர்க்கடலை சட்னி அரைச்சி பார்க்கலாங்க. அதுக்கு கடலக்காய் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. இது இப்போ வறுத்துக்கலாம். கடலக்காய் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சு தோல் எடுத்துடலாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வேர்க்கடலை கடலக்காய் சட்னி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இஞ்சி ஒரு துண்டு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். வரமிளகாய் காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை முதலே நல்லா வறுத்துட்டோங்க. அதனால் இது எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு தேவையில்லை. இப்போ புளி ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தாளிச்சு கொட்டிக்கலாங்க. எண்ணெய் விட்டுருக்குறேங்க 2 ஸ்பூனு. பாத்திரம் வச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பொட்டுக்கடலை புதினா சட்னி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு 4 வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சேர்த்துருக்குதுங்க. இந்த வெங்காயம் சேர்த்திக்கலாம். இஞ்சி பாருங்கள், சின்ன துண்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 மிளகாய் கீறி வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். காரம் தேவையான அளவுக்கு 7-8 மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் போட்டது எல்லாமே வதங்கிடுச்சுங்க. இப்போது புதினா சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி நிறையா புதினா போடுறேங்க. இந்த சூட்டுலேயே ஒரு வதக்கிக்கலாங்க. அடுப்பு நிறுத்திட்டேங்க. இப்போ இந்த சூட்டுலேயே வதங்கினா போதுங்க. அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆறிட்டுங்க. ஆறினோடனே அரைச்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புதினா வதக்கி தாளித்ததை ஜாரில் கொட்டிக்கலாங்க. இப்போ ஒரு 10 தேங்காய் கொஞ்சமாக அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூனுங்க. கொஞ்சம் சேர்த்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இது தேங்காய் போடுறது இல்லைங்க, சும்மா ஒரு வாசத்துக்கு ஒரு துண்டு போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை நிறைய சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தாளிச்சு கொட்டிக்கலாங்க. எண்ணெய் விட்டுருக்குறேங்க 2 ஸ்பூனு. பாத்திரம் வச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை புதினா சட்னி தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.